எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு புதியவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்களா. சாப்பாடு பார்த்தாலே முகம் சுழிச்சுக்கிறாங்களா? இது ரொம்ப பேரண்ட்ஸுக்கு காமன் ப்ராப்ளம். பல அம்மாக்கள் என்ன மெசேஜ் பண்றாங்கன்னா, என் பேபி 8 மந்த்ஸ் ஆகுது, 9 மந்த்ஸ் ஆகுது, ஆனா சாப்பிடவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் என்று கேட்குறாங்க. அதனால தான் இன்றைய வீடியோவில் நான் ஒரு சிம்பிளான வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ரெமெடி ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெமெடி என்னன்னா, பேபிக்கு நேச்சுரலாக பசி எடுக்க ஹெல்ப் பண்ணும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட், நம்ம வீட்டில் பெரியவங்க யூஸ் பண்ணிய ரெமெடி தான். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். பேபிக்கு ஃபீவர், வாமிட்டிங், டியரியா மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் முதல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. இந்த ரெமெடி நார்மலாக சாப்பிடாம எப்படி இருக்கும் பேபிக்கு மட்டும். சீரகம் 1/4 டீஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி 1/4 சிறு துண்டு ஸ்லாஷ் நறுக்கியது, வெள்ளை பூண்டு, ஒரு பல் மிளகு 5. இப்போ ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டையும் என்ன பெனிஃபிட்னு டீட்டெயிலாக சொல்ல. சீரகம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, கேஸ் ப்ராப்ளம் குறைக்கும். ஓமம் பேபிக்கு ஸ்டமக் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் அதை சரி பண்ணும். இஞ்சி ஈஸில் அப்பெட்டட் அதிகரிக்க உதவும். பூண்டு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். மிளகு சளி காய்ச்சி இருந்தால் குறைக்கும். இதெல்லாம் காம்பைன் ஆகும்போது பேபிக்கு ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஸ்டெப் 1, முதல்ல இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துக்கோங்க. அதில் எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் போட்டு நல்லா இடித்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. பேஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெய்னீட்டன் பாத்திரம் எடுத்து அதில் இந்த ஒரு ஸ்பூன் மிக்ஸ் சேர்க்கணும். ஸ்டெப் 5, இப்போ ஒரு ஸ்பூனுக்கு 3 வாழடை தண்ணீரை சேர்க்கணும். ஸ்டவ்வில் வைத்து மீடியம் ஃப்ளேமில் காய்ச்சணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஓவர் ஃப்ளேமில் காய்ச்சக்கூடாது, மீடியம் ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மெதுவாக காய்ச்சினா தான் இன்கிரிடியன்ட்ஸில் இருக்கும் நியூட்ரியன்ட் அது நல்லாக சுண்டி ஒரு பாலடை அளவுக்கு குறையணும். அதுக்கப்புறம் அதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துட்டு நல்லாக ஆற விடுங்க. இப்போ யூசேஜ் எப்படி கொடுக்கணும் பார்க்கலாம். பேபி எம்டி ஸ்டமக்கில் தான் கொடுக்கணும். 7 முதல் 10 பேபிக்கு அரைப்பாலடை, அதுக்கு மேலே இருக்கிற பேபிக்கு அரைப்பாலடை இதை டெய்லி கொடுக்க தேவையில்லை. 2 முதல் 3 டேஸ் கொடுத்தா போதும். இப்போ இந்த ரெமெடி யூஸ் பண்ணினா என்ன ரிசல்ட் கிடைக்கும்? பேபிக்கு நேச்சுரலாக பசி எடுக்கும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், சாப்பிட ஆரம்பிப்பாங்க, சளி இருந்தாலும் குறையும். பேபிக்கு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்காதீங்க. கலர்ஃபுல் ஃபுட் கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் வரும். சேம் ஃபுட் ரிப்பீட்டடாக கொடுக்காதீங்க. ஃபீடிங் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணினா பேபி கிராஜுவலி நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இன்னும் இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.